ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் யூ. ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ ப்ரொமோ 1 வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, என்ன ப்ரொமோ 1 லைவ்ல வரல அப்படின்னா, லைவ்ல பேசுகிற அளவுக்கு பெரிய கண்டென்ட் இல்லை. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோலே பண்ணிடலாம். ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம லைவ்ல வரலாம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சரி, ப்ரொமோ 1 என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மொத்தம் 3 பேர் கண்டஸ்டன்ஸ் வந்து பேசுகிறாங்க. மிச்சம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது தெரில. ஆனால் தெளிவாக சொல்ல போகிறாங்க, யாரெல்லாம் இங்கே ஒரு நாள் கூட ஒழுங்காக தாக்கு பிடிக்க முடியாமல் இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி பிக் பாஸ் வந்து அனுப்புகிறார். ஏன்னா அதுதான் ஃபஸ்ட்டு இந்த இனிஷியேட்டில் ஒரு சண்டை நடக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி வந்து கண்டிப்பாக கிரியேட் பண்ணும். அதுதான் இப்போ வந்து கிரியேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான். சரி, அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திவாகரை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படிங்கிறது வந்து ஒரு எமோஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும், திவாகரை இவங்களே டார்கெட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அது மக்கள் இடத்துல பாசிட்டிவாக தான் முடியுங்கிறத நான் ஏற்கனவே சொல்லிகிட்டே இருந்தேன். ஏன்னா அவரை வந்து அவருடைய போக்கிலே விட்டு அடித்தோம் அப்படின்னா அது வந்து வேற மாதிரி இருக்கும். சும்மா அவர் தான் ஈஸி டார்கெட் அப்படின்ற மாதிரி எல்லாரும் வந்து டார்கெட் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து வெளியே கேம் அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறது தான். அது ஒருத்தருக்கு புரியாமல் இங்கே பண்ணியிருக்காரு. இன்னும் எத்தனை பேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரில. ஏன்னா இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தருணம் அப்படிங்கிறது தான் உங்களுடைய கேமை புரிஞ்சுக்கிறதுக்கு மக்கள் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வியானாவை பற்றி நம்ம சுபிக்ஷா வந்து ஒரு கருத்து சொல்கிறாங்க. அமைதியாகவே இருக்காங்க. ஸோ இவங்களால் இந்த ஒரு நாள் அப்படிங்கிறது சர்வே பண்ணுறது கஷ்டம், எல்லாரும் அப்படியே மிங்கிள் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து துஷார் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருநங்கை அப்சரா சிஜே அவங்கக்கிட்ட வந்து கருத்துக்கள் சொல்கிறாங்க. இந்த மாதிரி இந்த ஒரு ஒரு பர்சனாலிட்டி நீங்கள் கேரி பண்ணீங்க அப்படின்னா உங்களால் வந்து இங்கே சர்வை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து நம்ம பிரவீன் ராஜ் இருக்கார்ல, அவர் வந்து சொல்கிறார் அவர் தான் வில்லன் அப்படிங்கிறது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ திவாகரை வச்சு ஒரு ஃபன் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் அவர் என்ன கேமராக்கு தான் சும்மா இதுன்னு இருக்கேன் தவிர மக்கள் என்டர்டெயின் பண்ணுறதுக்கு அவர் ஒன்றும் பண்ண மாட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு போர்டு போடுறாப்புல. பாயிண்ட் ஓகே தான். பட் எனக்கு தெரிஞ்சு அவர் எதுவுமே பண்ணலன்னா பிக் பாஸ் டீமில் எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து இருக்குது நமக்கு. சரியா, எப்படியோ வந்து உள்ளே வந்துட்டார் அடிச்சு பிடிச்சி அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவருடைய அந்த டிக்னிட்டி அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. அதாவது நேற்று கூட டாக்டர் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப கேவலப்படுத்தி பேசினாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. அவரை ரொம்ப அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து நாளைக்கு அவர் ரியாக்டே பண்ணல, சரி போப்பா அப்படின்ற மாதிரி வந்து போயிட்டாருன்னா மக்களுக்கு அதெல்லாம் வந்து பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அவருக்கு அதான் நான் ஏற்கனவே சொன்னேன்ல, நெகட்டிவாக இருக்கிறவங்க பாசிட்டிவாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது, பாசிட்டிவாக இருக்கிறவங்க நெகட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ அந்த மாதிரி ஒரு டாஸ்க் தான் பிக் பாஸ் வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ பளிச்சுன்னு யார் அடிச்சா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். யார் சேஃப் கேம் விளாண்டுருக்காங்க அப்படிங்கிறது ஒரு இருக்குது. ஏன்னா உள்ளே இருக்கிறத நோட் பண்ணி அதில் ஒரு நாள் யாரை கூட ஒழுங்காக சர்வே பண்ண முடியாது அப்படின்றத க்ளீனாக நோட் பண்ணி அடிக்கணும். அப்படி அடித்தா தான் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு ஆகும். சும்மா உட்காந்துக்கிட்டு நம்ம வந்து ஓகே ரைட்டு ஃபைன் அப்படின்ற மாதிரி நம்ம அடிக்கிறதுக்கான இங்கே ஒரு மேட்ரே வந்து கிடையாது. ஓகே, அதில் பாயிண்ட்ஸ் தெளிவாக நோட் பண்ணி அடித்தா தான் மக்களுக்கும் வந்து ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். அதுக்கடுத்து சரி ஓகேப்பா இவங்க ஏதோ கண்டென்ட் பண்ணுறாங்கப்பா, ஆள்லாம் வந்து கண்டஸ்டன்ஸ் மொக்கையாக இருந்தாலும் ஏதோ ஒரு கண்டென்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் இந்த பிரவீன் காந்தியாக இருக்கட்டும், அவர் வந்து ரொம்ப அடமெண்ட்டாக சில விஷயங்கள் வந்து உள்ளே பண்ணிகிட்டு இருக்காரு. சரியா, அதை வந்து அவர் எப்படி மாட்ட போகிறாருங்கிறது தெரியல. லூஸ் வேர்ட்ஸ் நிறையா விடுறாரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் திவாகர் வந்து அமைதியாக இருந்தாலும் திவாகரை ஓரளவுக்கு அப்படி அவர் ஸ்டைலில் போட்டு அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து விக்ரம் பண்ணுறாரு. நீங்கள் வந்து இப்போ ஒரு இப்படி நடிகன் ஆகிட்டீங்க இப்போ அப்படின்னு சொல்லி சும்மா சொல்லிட்டு நீங்கள் அடுத்து வர இன்ஸ்பிரேஷன்ஸ்க்கு உங்களுக்கு பின்னாடி வர சந்ததிகளுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க, நீங்கள் என்ன வந்து பேச போகிறீங்க, நீங்கள் என்ன சொல்லுவீங்க, நீங்கள் அவங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி அப்படி கலாய்க்கும் போது அவருக்கு தெரியாமல் முழிக்கிறது, என்னடா அவன் பேச தெரியாமல் இருக்கான் அப்படின்ற மாதிரியும் காட்டுது. திவாகருடைய நெகட்டிவ் சைடை வந்து கொண்டு வரார் வெளியே அப்படிங்கிறது பார்க்க முடியுது. உனக்கு என்ன தெரியும், சும்மா வந்து இப்படி பண்ணுவேன் இவ்வளோதான் பண்ணுவேன், மற்றபடி ஒரு வெங்காயத்துக்கு நீ லாய்க்கு இல்லை அப்படின்றத ரொம்ப அழகாக விக்ரம் வந்து வெளியே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் கனி ரொம்ப ஸ்மார்ட்டாக வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் நோட் பண்ணுறாங்க, என்னென்ன பண்ணுறாங்கிறப்ப அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து நமக்கு தெரியுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு ஒவ்வொரு கேரக்டரும் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வெளியே வர மாட்டேங்குது. சரியா, இப்போ தான் நிறையா கேரக்டர்ஸ் வந்து வெளியே வரல அப்படிங்கிறது தான். குறிப்பாக வியானாலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் க்யூட் ரியாக்ஷன்ஸ் மட்டும்தான் வருதே தவிர மற்றபடி அவங்ககிட்ட இருந்து கண்டென்ட் வருதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு வெங்காயமும் வரல அப்படிங்கிறது. இன்னொரு பக்கம் நீங்கள் கேட்பீங்க, எனக்கு தெரியும் விஜய் பார்வதி என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்களுடைய அடிநாதம் இந்த ஷோவில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சும்மா பொங்கி எழணும். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்படியே அமைதியாக இருந்துக்கிட்டு இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்ற அந்த ஒரு பேட்டர்னில் அவங்களுடைய கேம் வந்து கன்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. நேற்று கூட 2 விஷயம் வந்துச்சு. ஒன்று கமருதீன் வந்து சைகை காட்டினான், அப்பயே வந்து எகிரி இருக்கலாம், ஆனால் அதை வந்து அப்படியே ஃபஸ்ட்டே ஓடி போயிருந்துட்டாங்க. இன்னொன்று பிரவீன்ராஜ் வந்து அண்ணன்னு சொல்லி சொன்னோடனே நீங்கள் பக்கத்தில் வந்து படுத்துக்கோ அப்படின்னோடனே அவங்க பெரிய பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. அதுவும் வந்து கையில் கிடந்த விஷயத்த பார்வதி நழுவ விட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும். ஏன்னா முதல் நாள் தான், ஏன்னா எந்த ஒரு இதுவும் வேண்டாம்,
அவன் அடுத்த நாள்லேருந்து உன்னை பிரித்து மேறண்டா அப்படின்ற மாதிரி வந்து விஷயம் இருக்குது. இதில் அகோரியும் வந்து இனிமேல் என்னுடைய ருத்ரதானத்தை பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல. அவர் எப்படி ஆட போகிறாரு, திங்குன்னு ஆட போகிறாரா இல்லை திணறடிக்க ஆட போகிறாரா அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இதுதான் இந்த ப்ரொமோவுடைய ஒரு விஷயம். ப்ளஸ் இந்த கண்டஸ்டன்ஸ் நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் நான் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ அடுத்தடுத்து லைவ் நடக்கிற ஏதாவது சுவாரஸ்யமாக இருந்தால் கண்டிப்பாக அவங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கவனிச்சு சொல்லுங்கள். ஓகேவா? தேங்க்யூ காய்ஸ்.